கைஸ் இப்போ வரைக்கும் கரண்டாக 2 நைட்டுக்கான மேட்சஸே வந்து பார்த்தீங்கன்னா WWE ரெசல்மேனியாக்காக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா என்னடா பெரிய ரெசல்மேனியா பேக்லாஷ்க்கு நாங்கள் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்ன்ற மாதிரி பேக்லாஷ்க்கான ஒரு சில மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது போக லேட்டஸ்ட்டாக நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட் ஸ்டேட்டஸில் என்னென்ன ஃபியூட்ஸ்லாம் இருக்குது, ஸோ என்னென்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட்ஸ் வீடாக புரிய வரும். ஸ்ட்ரைட்டுக்கு நம்ம டைமஸ் பண்ண வீடியோக்குள்ள போகலாம். ரெசல்மேனியா டைமில் ஒரு சின்ன பிரேக் எடுக்க வேண்டியதாகி போச்சு. ஸோ பர்சனலாக நிறைய ஒர்க்ஸ் இருந்தாலும் ஸோ அதனால் ஒரு சின்ன பிரேக் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. இப்போ வரைக்கும் கரண்டாக ஸோ ரெசல்மேனியா நைட் 1 நைட் 2 ஸோ 2 நைட்டுக்கான மேட்சஸே வந்து பார்த்தீங்கன்னா WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபியூட்லாம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெசல்மேனியா 42 செட்ஸ் லீக்ஸ்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ செட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்டாக April 13 மேலே வந்து பார்த்தீங்கன்னா WWE ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன் எப்பயுமே WWE கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்களே, ஸோ 1 மந்த்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ராக்ரஸ் எடுப்பாங்களே, ஏன் இப்போ வந்து WWE டிலேயாக பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது போன வருஷம் ரெசல்மேனியாவும் ஆல்நெட் ஸ்டேடியத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. இந்த வருஷம் ரெசல்மேனியாவும் அதே ஸ்டேடியத்தில் நடக்கிறதுனால பெருசான இந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டியதில்லை. ஸ்டேஜஸ் மட்டும் ஒரு சில டிங்கரிங்ஸ் பண்ணுவாங்க போல். இவனுங்களும் கஞ்ச பிரிச்சுனாரிங்க. ஸோ அதே ஸ்டேஜை வச்சாலும் ஆச்சரியத்துக்கு நைட் 1 நைட் 2 பார்க்கும்போது ஸோ நைட் 1 பொறுத்த வரைக்கும் WWE 7 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நைட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நைட் 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஆண்டர்டனுக்கான அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டாக இருக்க போது. நைட் 2ஓட மெயின் ஈவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா CM Punk வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டாக இருக்க போதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ போத் நைட்ஸோட கிக் ஆஃப் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நைட் 1ஓட கிக் ஆஃப் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் வர்சஸ் ஜேக்கப் ஃபார்ட்டுக்கான அன்சாக்ஷன் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நைட் 2ஓட கிக் ஆஃப் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வர்சஸ் ஒபாஃபேமேக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது போக நைட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா ஐஷோ ஸ்பீட் அண்ட் ஆல்சோ நம்முடைய விஷன் வர்சஸ் எல்என்ஐ ஊசோஸ்க்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. கூடவே விமன்ஸ் வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நைட் 1ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் விமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நைட் 1ல தான் நடக்க போகுது. கந்தர் வர்சஸ் செத்ரான்ஸ்க்கான மேட்சையும் வந்து பார்த்தீங்கன்னா நைட் 1ல ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. விமன்ஸ் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சும் நைட் 1ல நடக்க போகுது. இது எல்லாமே நைட் 1க்காக வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. நைட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ்க்கான இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் லேடர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் வர்சஸ் டாமினிக் மிஸ்டிரியோக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இதில் டீமன் பேலர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகிறாங்கன்றதை WWE அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் ஆல்சோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நைட் 2ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. விமன்ஸ் சாம்பியன்ஷிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நைட் 2ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நைட் 1ல 7 மேட்சஸ், நைட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா 6 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. இப்போ வரிசையாக ஒவ்வொரு மேட்சஸ்க்கும் என்னென்ன ஸ்டோரி லைன் ஸ்டேட்டஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். லாஸ்ட்டு நம்ம ஜேக்கப் ஃபார்ட் வர்சஸ் ட்ரூ மேக்கின்டையருக்கான அன்சாங்ஷன் மேட்ச் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மேட்சோட ஸ்டோரி லைன் வைஸ் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மை ஃபேமிலி ட்ரீ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டாமாட்டவங்க கூட சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அந்த மேட்ச்சில் வின் பண்ணதோட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டையர் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. இவங்களுக்கான ஃபியூடை வந்து பார்த்தீங்கன்னா WWE இப்போ வரைக்கும் கண்டா நல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். கைஸ் அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னன்னா ஸோ இப்போ வரைக்கும் கண்ட ட்ரூ மேக்கின்டையரையும் சரி ஜேக்கப் ஃபார்ட்டையும் சரி அப்படியே சாம்பியன்ஷிப் பிக்சர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இந்த ஃபியூடை வந்து பார்த்தீங்கன்னா WWE எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸ்டில் நவ் எந்த ஒரு ஃபேஸ் ஆஃபும் ஸோ எந்த ஒரு கிராஸ் ஓவர் மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா WWE இப்போ வரைக்கும் கரண்டாக கொடுக்கல. ஏன்னா அந்த ஸ்டோரி லைனே நடத்தில் போயிட்டு இருக்குன்ற மாதிரி இப்போ வரைக்கும் கரண்டாக ட்ரூ மேக்கின்டையர் ஜேக்கப் ஃபார்ட் இவங்களுக்கான ஸ்டோரி லைனே WWE செப்பரேட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறாங்க. ஸோ எந்த இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணாமல் இந்த ஃபியூடை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க. ஸோ உழப்பி அடிக்காமல் WWE டேரெக்டாகவே கொண்டு போகிறாங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா ஐஷோ ஸ்பீட் அண்ட் ஆல்சோ லோகன் பால் ஆஸ்டின் தியரி வர்சஸ் நம்மளுடைய எல்என்ஐ ஊசோஸ்க்கான டாக் டீம் மேட்ச் 6 மேன் டாக் டீம் மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்டோரி லைன் எப்படி வந்துச்சுன்னா தேவையில்லாமல் ஐஷோ ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்துட்டாங்க WWE. அண்ட் ஆல்சோ இந்த சைடு எல்என்ஐ வேறு சும்மா இருக்காரா, ஸோ எல்என்ஐட்டையும் வச்சு என்ன பண்ணலன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE இதை 6 மேன் டாக் டீம் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. WWE பொறுத்த வரைக்கும் ஒரு செலிபிரிட்டியை கொண்டு வரணும்னு ஆசை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம் டேட்டு எல்லாம் அமைஞ்சிருச்சுன்னு சொல்லணும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஐஷோ ஸ்பீட் தெரிஞ்சும் தெரியாமலே ஒரு சில விஷயங்கள் பண்ணிடுறாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஊசோஸ்க்கு எல்என்ஐட்டுக்கு அகேன்ஸ்டாக போயிரு. அதனால் அதுதான் இந்த ஸ்டோரி லைனோட ஒரு மெயின் ஃபோக்கஸாகவே இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக ரால் இந்த ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஐஷோ ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா விஷன் கூட வேண்டா வெறுப்பாக இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE காட்டுறாங்க. மேபி இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்தாலும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஐஷோ ஸ்பீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஃபேவரட் பாய். ஸோ அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE ஹீல் டர்ன் பண்ண வச்சாங்கன்னா அதெல்லாம் நல்லாவே இருக்காது. ஒரு ஹீலாக வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 42ல ஒரு ஹீரோயிக் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்காக தான் பார்ப்பாங்க. மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஐஷோ ஸ்பீட்னாலே வந்து பார்த்தீங்கன்னா விஷன் வந்து பார்த்தீங்கன்னா தோக்குறதுக்காக WWE வந்து பார்த்தீங்கன்னா
பண்ணலாம். இதுக்கப்புறமா WWE விமென்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நயா ஜாக்ஸ் லாஸ்ட் லெஜண்ட் வர்சஸ் பெல்லா ட்வின்ஸ் வர்சஸ் நம்மளோட ஷார்லட் அலெக்சா பிளஸ் வர்சஸ் நம்மளுடைய பேலி லைரா வெல்கேரியாக்கான மேட்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட்டால் 4-வே டேக் டீம் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா WWEலேருந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபியூடை சொல்லணும்னா ராஸ் மேக்டவுன்னு பார்க்காம WWE என்ன பண்ணுறாங்கன்னா 2 டேக் டீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிடறாங்க. ஸோ இதில் 4 டீம் இருக்கா, ஒரு 2 டேக் டீம் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணி விட்டு அவனுங்க என்ன பண்ணிடுறானுங்கன்னா இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கண்ட லாங் டர்மாக இந்த ஸ்டோரி லைனில் வந்து பார்த்தீங்கன்னா WWE பண்ணிட்டு இருக்காங்க. நிக்கி பெல்லாக்கு இன்ஜுரி இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் எல்லா ஸ்டோரி லைன்லேயும் அவங்க இன்வால்வ் ஆகிற மாதிரி தான் WWE வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறமா விமென்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஏஜே லீ வர்சஸ் நம்மளுடைய பெக்கி லிஞ்சுக்கான மேட்ச். இந்த மேட்ச்சில் ஸ்டோரி லைன் சொல்கிற லெவலுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. பெக்கி லிஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாறா அடிச்சுக்கிட்டு ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஜே லீ அப்பப்போ கேமியோ கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் ரோமன் ரீன்ஸ்க்கு தான் போட்டி போல். ஸோ யார் அதிக அப்பியரன்ஸ் கொடுக்குறாங்கன்ற மாதிரி. ஸோ இந்த ஸ்டோரி லைனை பற்றி பெருசாக கந்தர் வர்சஸ் செத்ரோன்ஸ்க்கான ஃபியூட். இந்த ஃபியூடை வந்து பார்த்தீங்கன்னா WWE ஆக்சுவலாக என்ன புக் பண்ணாங்கன்னா பால் ஹேமன் கூட வந்து பார்த்தீங்கன்னா செத்ரோன்ஸ் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காரு ஃபியூடில். டேரெக்டாக கந்தர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகுறாரு. ஸோ கந்தருக்கு ஆப்போனன்ட் இல்லைனால வந்து பார்த்தீங்கன்னா WWE இன்வால்வ் பண்ண வச்சுட்டாங்க. ஆனால் ஆல்சோ இப்போ வரைக்கும் கந்தர் பக்கத்தில் பால் ஹேமனும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ பால் ஹேமனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கந்தர் வந்து பால் ஹேமன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு. என்ன கதைன்றதுல மோஸ்ட் ப்ராபப்லி பிராக் லெஸ்னரோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச்ன்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நடத்திட்டு அதிகாரி. ஆல்சோ விமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஸ்டெஃப்னி வாக்கர் வர்சஸ் லிவ் மார்கனுக்கான ஃபியூடு. இந்த ஃபியூடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரீசெண்டாக நடந்த ரால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெஃப்னி வாக்கர் அண்ட் ஆல்சோ லிவ் மார்கன் ராக்சன் பெர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேக் ஸ்டேஜ் ஹீட் ஆயிருக்கும். ஏன்னா இவங்க தெரியாதரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக்சன் பெர்ஸை பிடிச்சி தள்ளி விட்றாங்க. அந்த இடத்துல வந்து லிவ் மார்கன் ராக்சன் பெர்ஸும் மோதி அவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கன்கஷன் ஆயிருக்கும். ஸோ இது ஒரு பேக் ஸ்டேஜ் ஹீட்டாக போய்கிட்டு இருக்கிற நிலையில் இது ஸ்டோரி லைனாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபின் பேலரும் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி லைன் வந்து ஒரு நேர்கோட்டிலே போலன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி WWE புக் பண்ண போகிறாங்கன்றதே தெரில. ஒருவேளை லிவ் மார்கனை ஜெயிக்க வைப்பாங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ராக்சன் பெரஸோ ரெக்கோல் ரெட்ரிகஸோ லிவ் மார்கனை பிட்ரேல் பண்ணுற மாதிரி கொண்டு போவாங்களான்றது தெரில. பட் ஸ்டெஃப்னி வாக்கரோட டைட்டில் லைன் இப்போ வரைக்கும் கண்ட WWE முடிக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவங்க இம்ப்ரெசிவாக எதுவுமே பண்ணலை. மேபி சாம்பியன்ஷிப் கைமாற்றினா கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆல்சோ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் கோடி ரோட்ஸ் வர்சஸ் ராண்டி ஆர்டனுக்கான மேட்ச். இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வச்சுருந்தானுங்க. ஸோ இந்த ஃபியூடை எப்போ ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் கொண்டு வந்தானுங்களோ அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி விட்டானுங்கன்னு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டி ஆர்டனுக்கு வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது யாருன்னு பார்க்கும்போது கடைசி அது பேட் மக்காஃபேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டானுங்க. அப்படியே கீழே விழுந்துருச்சு ஸ்டோரி லைன். ஸோ பேட் மக்காஃபே தான்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி விட்டானுங்க. WWE இந்த மிஸ்ட்ரி காலரை கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கோடி ரோட்ஸ் ராண்டி ஆர்டனுக்கான ஃபியூடேன்றது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டாப்பாக இருந்துகிட்டு இருந்துச்சு. தேவையில்லாமல் ஒரு மிஸ்ட்ரி காலர்னு கொண்டு வந்து அது பேட் மக்கஃபேன் ஒரு வச்சு ஸ்டோரி லைனை ரொம்ப மட்டி பண்ணி வச்சுட்டானுங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்டாக இந்த ஸ்டோரி லைனில் என்ன காட்டுறாங்கன்னா ட்ரிபிள் ஹெச், அதாவது நம்ம கோடி ரோட்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம ராண்டி ஆர்டனை சப்போர்ட் பண்ண டீம் இருக்குது. ராண்டி ஆர்டனை டிகேஓ புஷ் பண்ணுற மாதிரியும் கோடி ரோட்ஸை வந்து ட்ரிபிள் ஹெச் டீம் புஷ் பண்ணுற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. அதுக்கான டீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் இடத்துல ஆர்டர் வந்திருக்குன்றத ஸ்மாக் டவுனோட ஜென்ரல் மேனேஜர் சொல்லியிருப்பாரு. அதர்வைஸ் பேட் மக்காஃபே மேலே யாருமே கை வைக்கக்கூடாதுன்றதை மேல் இடத்துல ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இன்டைரக்டாக டிகேஓ அண்ட் வர்சஸ் WWEன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த பேட் மக்காஃபேயோட இன்வால்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிகேஓ தான் ரீசன்ன்ற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது டிகேஓவும் இப்போ டேரக்டாக இன்வால்வ் ஆகி ஒரு சில குழப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்றது சத்தியமாக தெரியல. இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் சமி ஜெயின் வர்சஸ் ட்ரிக் வில்லியம்ஸ்க்கான ஃபியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கால்மைஸை இன்வால்வ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரில. இந்த இடத்துல நம்ம சமி ஜெயினை வந்து ஹீல் டர்ன் பண்ண வைக்கிற மாதிரியும் ட்ரிக் வில்லியம்ஸ் ஃபேஸ்டனாக மாற போகிறாருன்ற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இது எங்கே போய் முடியும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. அண்ட் ஆல்சோ விமன்ஸ் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் ஜேட் கர்கில் வர்சஸ் ரியா ரிப்ளேக்கான ஃபியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஈயோஸ்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஷோ டவுன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஈயோஸ்கையை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி ஈயோஸ்கையை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கஸ்ட் பாயிண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியா ரிப்ளேக் ஆகிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கண்ட ஃபியூடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நகர்த்திட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்றது தெரில. அண்ட் ஆல்சோ நம்ம ஃபின் பேலர் வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்காக வந்தோம்னா இந்த இடத்துல டாமினிக் மிஸ்டீரியோ இருக்காரு. அண்ட் ஆல்சோ அவருக்கு சப்போர்ட்டாக ஜட்மெண்ட் இருக்குல்ல. இந்த இடத்துல ஃபின் பேலரை வந்து பார்த்தீங்கன்னா டீமன் பேலரை தான் வரப்போறாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போஸ்டர்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க டீமன் பேலர் தான் வரப்போறாருன்றத. டிக்கெட் செல்லிங்காக என்னென்ன பண்ணுறானுங்க. டிக்கெட் செல்லிங்லாம் ரொம்ப படுத்துருச்சு கைஸ். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா AEW மாதிரி தான் ரெசல்மேனியா பார்க்கணும் போல எம்டி ஸ்டேடியம். அண்ட் ஆல்சோ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் லேடர் மேட்ச்சில் நடக்கும்ன்ற மாதிரி புக் பண்ணியிருந்தாங்களா. ஸோ பென்டா டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட ரேமஸ்டூடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. நல்ல வேலை. கந்தர் வர்சஸ் ரேமஸ்டூடியோ புக் பண்ணல. ஏன்னா ரேமஸ்டூடியோ முடிச்சு விட்டுருப்பானுங்க. இந்த மேட்ச்சில் ரேமஸ்டூடியோ வின் பண்ணுவாரான்றது
அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. பட் இருந்தாலும் மேட்ச் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அது இந்த மேட்ச்க்காக நான் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஈகராக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறேன். வர்சஸ் ஒபாஃபெமேக்கான ஃபேஸ் ஆஃபும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே கொண்டு போகிறாங்க WWE. நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி லைன் ஹைப் ஆகிக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரீச் ஆகுது மொக்க பண்ணிடுவானுங்கிற மாதிரி பார்த்துருந்தேன். பட் இருந்தாலும் நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போய்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ கமிங் வித் ஃபைனலி மெயின் ஈவெண்ட். ஸோ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் CM Punk வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான மேட்ச். இந்த ஸ்டோரி லைன் ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகுதுன்னா, ஸோ CM Punk ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பைப் பாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியிருப்பாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா TKO WWE போக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் டிக்கெட் செல்லிங் முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நாத்த கேள்வி கேட்டுவிட்டாரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு ஃபேனாக எத்தனை கேள்வி நம்ம WWE பார்த்து கேட்குறோமோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா CM Punk ஒரு ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு விட்டாரு. இதில் ஒரு சில விஷயங்கள் அன்ஸ்கிரிப்டடாக போயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கதைன்றது எனக்கு சத்தியமாக தெரில. அண்ட் ஆல்சோ இப்போ கண்ட ரோமன் ரெயின்ஸும் ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி தெரில. ஸோ ரோமன் ரெயின்ஸும் 2 ரா வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டாரு. அடுத்த ராவுக்கு வருவாரான்றது தெரில. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா முடிஞ்சு அடுத்த ராலையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மெயின் பேனர்லேயே ரோமன் ரெயின்ஸை தான் ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் தான் சாம்பியன் ஆக போகிறாருன்றதை ஹிண்ட் கொடுக்குறாங்களான்றது எனக்கு சத்தியமாக தெரியல. பட் மோஸ்ட் ப்ராப்ளி அவர் தான் வின் பண்ணுவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன கதைன்றது எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் கரெக்டாக இது ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ கம்மிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் ஸ்டே பண்ணி இதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ ரெசல்மேனியா வந்து பார்த்தா கான்செப்டிவ் வீடியோ போட்டுறேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. அந்த ஸ்டே சேஃப் வரா.